நீங்கள் எப்பொழுதாவது யோசித்ததுண்டா? சிலர் எளிதில் பணம் சம்பாதிக்கிறார்கள், ஆனால் மற்றவர்கள் எப்போதும் ஏன் போராடிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று, நிதியை எவ்வாறு மேலாண்மை செய்வது என்று நம்மில் பலர் அடிக்கடி யோசிப்பது உண்டு. இன்றைக்கு உங்களுக்கு சில எளிய பண ரகசியங்கள் சொல்கிறேன். ஆனால் அவை பலரிடமிருந்து மறைக்கப்பட்டுள்ளது என்று நான் சொன்னால் இது சற்று விசித்திரமாக தோன்றலாம். ஆனால் இது உண்மை. சிலர் மட்டும் எப்படி சீக்கிரம் செல்வத்தை சேர்க்கிறார்கள்? பதில் எளிய 7 பண விதிகளில் தான் உள்ளது. இந்த விதிகளை செல்வந்தர்கள் அறிந்துள்ளனர், ஆனால் பொதுவாக பகிர்ந்து கொள்வதில்லை. இந்த வீடியோவில் அந்த மறைக்கப்பட்ட பண ரகசியங்களை நான் பகிரப் போகிறேன். அவை உங்கள் செல்வத்தை சேர்க்கும் பாதையில் ஒளிவிளக்காக அமையும். முழு வீடியோவையும் பொறுமையாக பாருங்கள். இது உங்கள் வாழ்வின் முன்னேற்ற பாடமாக அமையும். முதலாவது, அதிகம் சம்பாதிப்பது மட்டுமல்ல, புத்திசாலித்தனமாக சேமிப்பதே முக்கியம். பணக்காரன் ஆவதின் ரகசியம் அதிகம் சம்பாதிப்பதில் அல்ல, சிக்கனமாக செலவு செய்து அதை சேமிப்பதில் உள்ளது. பலர் அதிகமாக சம்பாதித்தால் நிதி சிக்கல்கள் தீரும் என நினைக்கிறார்கள், ஆனால் அது முழுக்க உண்மை அல்ல. நீங்கள் அதிக சம்பளம் பெறலாம், ஆனால் அதுவே உங்களை செல்வந்தராக மாற்றாது. பணத்தை தண்ணீர் நிரம்பிய பக்கெட் என்று கற்பனை செய்யுங்கள். அதில் கீழே ஒரு துளை இருந்தால் எவ்வளவு தண்ணீர் அதில் ஊற்றினாலும் அது வெளியேறிவிடும். அதே போலத்தான் வாழ்க்கையும். எவ்வளவு சம்பாதித்தாலும் நீங்கள் வீண் செலவு செய்தால் அது உங்கள் செல்வத்தை அழித்துவிடும். உங்களின் செலவுகளை கண்காணித்து தேவைகளில் மட்டும் கவனம் செலுத்தி மாதத்தின் தொடக்கத்தில் முதல் சேமிப்பாக உங்கள் வருமானத்தில் குறைந்தபட்சம் 20% முதலீடு செய்ய வேண்டும். மீதியுள்ள சம்பளப்பொருள் பணத்தை அதன் மற்ற செலவுகளை சிக்கனமாக செய்து புத்திசாலித்தனமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள், கிவ் டு யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் என்று. தொடக்கத்தில் உங்கள் செலவிடங்களுக்காக நீங்கள் 50-30-20 ரூல் பயன்படுத்தலாம். அதாவது உங்கள் வருமானத்தில் 50% உங்கள் தேவைகளுக்காகவும் 30% உங்கள் விருப்பங்களுக்காகவும் 20% சேமித்து முதலீடு செய்வதற்காகவும் பயன்படுத்தலாம். வருமானம் கூட செலவினங்களை கூட்டாமல் சேமிப்பாக உள்ள 20% கூட்டி 50% வரை கொண்டு வரலாம். இந்த ப்ராசஸ் வெகு சீக்கிரமாக உங்களை செல்வந்தராக்க உதவும். இரண்டாவது, பாசிவ் இன்கம், நிதி சுதந்திரத்தின் திறவுகோல். ஓர் மனிதன் சம்பாதித்து பார்த்திருப்பீர்கள், ஆனால் உங்கள் பணம் உங்களுக்காக சுயமாகவே சம்பாதித்தால் எப்படி இருக்கும் என்று நீங்கள் எப்போதாவது கற்பனை செய்து பார்த்ததுண்டா? நம்மில் அனைவரும் நம் வங்கிக் கணக்கில் வேலை செய்யாமல் பணம் வந்துவிட்டது போல நம் கனவுகளில் பார்த்திருக்கிறோம். அது நிஜத்தில் சாத்தியமற்றது போல தோன்றலாம், ஆனால் அதுதான் பாசிவ் இன்கமின் அதிசயம். உங்கள் முழு நேர வேலையில் நீங்கள் உங்கள் நேரத்திற்கு பகரமாக பணம் சம்பாதிக்கிறீர்கள். ஆனால் பாசிவ் இன்கம் ஒரு முறை அமைத்து விட்டால் அது நீண்ட காலத்திற்கு வருமானம் உருவாக்குகிறது. ஆனால் கவனமாக இருங்கள், பாசிவ் இன்கம் உருவாக்க ஆரம்பத்தில் உழைப்பு தேவைப்படும். நீங்கள் புத்தகம் எழுதுவது, விளம்பரங்களுடன் பிளாக் உருவாக்குவது அல்லது இண்டெக்ஸ் ஃபண்டில் முதலீடு செய்வது போன்ற தொடக்க பணிகளில் உழைக்க வேண்டியது இருக்கலாம். இது ஒரு விதையை நடுவதைப் போல சரியான பராமரிப்புடன் வளர்ந்து பெரிய மரமாகி பல வருடங்களுக்கு உங்களுக்கு பலன் தரும். அதுவே முதலீடுகளின் நோக்கம், உங்கள் பணத்தை வேலை செய்ய வைப்பது. அது பன்மடங்கு அதிகரித்து அதிகமாக திருப்பி தருவதற்காக பங்குகள் முதல் தங்கம், மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் ரியல் எஸ்டேட் வரை முதலீடு செய்ய பல வழிகள் உள்ளன. உங்கள் தற்போதைய நிதி நிலைமை மற்றும் நீண்டகால நோக்கங்களுக்கான பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுப்பதே முக்கியம். நல்ல முதலீடு உங்கள் சேமிப்புகளை பெருக்கி வேலை இழப்பு அல்லது எதிர்பாராத செலவுகள் போன்ற எதிர்பாராத நிகழ்வுகளுக்கான பாதுகாப்பு வளையத்தை வழங்கும். ஆரம்ப முயற்சி கடினமாக தோன்றலாம், ஆனால் நீண்டகால நிதி அமைதி மற்றும் பாதுகாப்பு அதனால் உருவாகும். ராபர்ட் கியோசாகி தனது ரிச் டாட் புவர் டாட் புத்தகத்தில் கூறுகிறார், The rich don't work for money, money works for them. அதே போல நாமும் ரிச் ஆக வேண்டும் என்றால் நம் பணத்தை நமக்காக வேலை செய்ய வைப்பதுதான் ஒரே வழி. மூன்றாவது, முதலீடு செய்வதற்காக கடன் பெறுவது நல்லது. கடன் என்றாலே எதிர்மறையாக நினைக்கிறோம், ஆனால் அனைத்து கடன்களும் கெட்டதல்ல. சரியாக பயன்படுத்தினால் கடன் செல்வத்தை வளர்க்கும் திறனுடைய கருவியாக பயன்படுத்த முடியும். இது இரு முனைய வாள் போல. நீங்கள் அதை பொறுப்பாக சமாளிக்கவில்லை என்றால் அது உங்களை காயப்படுத்தும்
ஆனால் திறமையாக கையாளப்பட்டால் அது உங்களை நிதி ரீதியாக உயர்த்தும். உங்கள் போராட்டத்தில் வெற்றிக்கனியை சுவைக்க உதவும். கடன் என்பது உங்களது செல்வத்தை விரைவாக கூட்டும் கருவியாகும். அதை சரியாக பயன்படுத்தினால் உங்கள் சொந்த பணம் குறைவான அளவில் இருந்தாலும் கூட அதிகம் கடன் வாங்கி பெரிய முதலீடுகளை செய்ய முடியும். இன்றைக்கு பெரிய வியாபார ஸ்தாபனங்களை உருவாக்கும் செல்வந்தர்கள் கடன் பெற்றே உருவாக்குகிறார்கள். அதன் மூலம் ஈட்டுகின்ற லாபத்தை வைத்து கடனையும் செலுத்தி விடுகிறார்கள். அவர்களும் செல்வந்தர்களாக வளர்ந்து நிற்கிறார்கள். ஆனால் தேவையற்ற ஆடம்பரங்களுக்காக கடன் பெறுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியம். அப்படி இல்லை என்றால் நாம் முன்னேறச் செய்யும் அத்தனை முயற்சிகளையும் பாழாக்கும் வல்லமை இத்தகைய தேவையற்ற கடன்களுக்கு உள்ளது. 4வது, உங்கள் சமூக வட்டாரம் முக்கியம். நீங்கள் யாருடன் அதிகமாக நேரத்தை செலவிடுகிறீர்களோ அம்மக்கள் உங்களை பொருளாதார ரீதியாக பாதிக்கிறார்கள். உங்கள் நண்பர்கள் செல்வ வளர்ச்சி சார்ந்த மற்றும் புத்திசாலித்தனமான நிதி முடிவுகளை எடுத்து வந்தால் அதுபோலவே நீங்கள் உங்கள் பழக்க வழக்கங்களிலும் மாற்றம் காண்பீர்கள். அதேபோல உங்கள் சுற்றத்தில் அதிக செலவழிக்கும் மக்கள் இருந்தால் நீங்கள் அவர்கள் போலவே செலவழிக்க முயல்வீர்கள். இதன் மூலம் உங்களின் நிதி நிலை பாதிக்கப்படும். இதன் பயனாக உங்கள் முதலீடுகள் பாதிக்கப்படும். நீங்கள் கடன் வலையில் சிக்குவீர்கள். நப்போலியன் ஹில் கூறியது போல், You are the average of the 5 people you spend the most time with. எனவே தேவையற்ற செலவுகளை குறைத்து கணக்கிட்டு கட்டுப்பாட்டுடன் வாழ்ந்து சேமித்து முதலீடு செய்யும் ஃபைனான்ஷியல் டிசிப்ளின் உள்ள நண்பர்களுடன் நேரம் செலவழிப்பது நல்லது. 5வது, செல்வந்தர்கள் தங்கள் அனைத்து பணத்தையும் வங்கியில் வைப்பதில்லை. நீங்கள் வங்கியில் சேமிப்பது நல்லது என்கிறீர்கள். ஆனால் அதுவே உங்கள் செல்வத்தை அழித்தொழுக்கும் என்று நான் சொன்னால் நம்புவீர்களா? ஏனென்றால் வங்கியில் கிடைக்கும் ரிட்டர்ன்ஸ் என்பது இன்ஃப்ளேஷன் விட குறைவானது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வங்கிகளில் கணக்குகளில் பணம் வைத்திருப்பது அவசரகால நிதிக்கோ அல்லது அன்றாட செலவுகளுக்காக மட்டுமே. ஆனால் அது உங்களுக்கு செல்வம் சம்பாதித்து தராது. வங்கிகள் உங்கள் பணத்தை உயர்ந்த வட்டி விகிதத்தில் கடன் அளித்து சம்பாதிக்கின்றன, ஆனால் உங்களுக்கு குறைவான பலனை தருகின்றன. அவசரகால நிதியாக ஓரளவு பணத்தை வங்கியில் வைத்து கொண்டு மிஞ்சும் பணத்தை பங்குகள், ரியல் எஸ்டேட் அல்லது மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்வது சிறந்தது. ஒவ்வொருவரும் 3 மாத குடும்ப செலவினங்களுக்கு ஈடான தொகையை வங்கி கணக்குகளில் எமர்ஜென்சி ஃபண்டாக வைத்துக்கொண்டு மீதியை பங்குகள் மற்றும் மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்வது நல்லது. 6வது, உண்மையான செல்வம் என்பது ஆடம்பரமான பொருட்களை பற்றி அல்ல. பலர் செல்வம் என்பது ஆடம்பரமான பொருட்களை பெற்றிருப்பது என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையான செல்வம் எப்போதும் வெளிப்படையானதாக இருக்காது. செல்வந்தர்களில் பல பேர் எளிமையாக வாழ்பவர்களாக இருந்திருக்கிறார்கள். பெருமைக்காக அவர்களின் செல்வத்தை வெளிக்காட்டுவதில்லை. வாரன் பஃபெட் மற்றும் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா இவர்களின் வாழ்க்கையில் இருந்து இதை நாம் அறியலாம். வெளிப்படையாக செல்வத்தை காட்டுவது இல்லை என்பதாலே அவர்கள் ஏழைகள் அல்ல. அதுக்கு பதிலாக அவர்களின் பணத்தை செல்வமாக வளர்ப்பதில் கவனம் செலுத்துகிறார்கள். அப்படி வளர்ந்த செல்வம் அவர்களுக்கு வாழ்க்கையில் மன நிம்மதியை அளிக்கிறது. நினைத்த நேரத்தில் நினைத்த செயலை செய்கின்ற சுதந்திரத்தை அளிக்கிறது. செல்வத்தை வெளிக்காட்டி சுய தம்பட்டம் அடிக்கும் பழக்கமே ஒரு பாவர்ட்டி மென்டாலிட்டி என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். உண்மையை சொன்னால் இருக்கும் செல்வத்தை ஷோ ஆஃப்காக எல்லோருக்கும் காட்டி தெரிவது செல்வத்தை அழிப்பதற்கான ஷார்ட்கட் என்றே நான் சொல்லுவேன். 7வது, உங்களை தொடர்ந்து மேம்படுத்திக் கொள்ளுங்கள். நாலேஜ் இஸ் பவர் என்ற பழமொழி மிகவும் உண்மை. செல்வந்தர்கள் அதிகமாக சம்பாதிக்கின்றவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் தொடர்ந்து கற்றுக்கொள்ளும் முயற்சியில் இருப்பவர்கள். உலகம் மிகவும் வேகமாக மாறுகிறது. அதை முன்பே அறிந்து கொள்ள தொடர்ந்து கற்றல் அவசியம். புத்தகங்கள், பாடநெறிகள் மற்றும் கருத்தரங்குகள் வீண் செலவுகள் அல்ல. அவை உங்கள் எதிர்காலத்திற்காக நீங்கள் செய்யும் முதலீடுகள் என்பதை மறந்து விடாதீர்கள். எங்கு பொருளாதாரத்தை பற்றிய தரமான அறிவு கிடைத்தாலும் நேரம், காலம் செலவிட்டு அதற்கு உண்டான விலை கொடுத்து அதை கற்றுக்கொள்ளுங்கள். இதைத்தான் வாரன் பஃபெட் "The more you learn, the more you earn" என்று கூறுகிறார். இந்த வீடியோவை இத்தோடு முடித்துக் கொள்கிறோம் நண்பர்களே. இதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் வெறும் வார்த்தைகள் அல்ல, வென்றவர்களின் வாழ்க்கை அனுபவங்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். இதில் கூறப்பட்ட கருத்துக்கள் உங்கள் வாழ்வில் நன்மை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நம்பினால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள்.
இதைப்போன்று தரமான பொருளாதார அறிவை உங்களுக்கு வழங்க எங்களை ஊக்குவியுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.